இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கடந்த 3 நாட்களும் நாம் எவைகளை விட்டு ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்து வருகின்றோம். இந்த 4வது நாளிலும் கூட நாம் எதை விட்டு ஓட வேண்டும் என்று சொல்கிறோம்? நெருங்கி நிற்கும் பாவங்களை விட்டு ஓட வேண்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கும் பாவங்களை விட்டு ஓட வேண்டும் என்று சொல்லி. பாருங்க, நம்ம வாழக்கூடிய இந்த உலகமானது அப்படியே பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. நம்ம வேதத்தில் அதைத்தான் வாசிக்கிறோம். நாம் வாழக்கூடிய உலகம் எப்படி இருக்கிறது? பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. எங்கே நம்ம திரும்பி பார்த்தாலும் சரி, நம்ம நியூஸ் பேப்பரை ஓப்பன் பண்ணாலும் சரி, டிவியை ஆன் பண்ணாலும் சரி, எங்கே பார்த்தாலும் கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், பாலியல் பலாத்காரங்கள், இப்படிப்பட்ட பாவங்களால் நிறைந்து இந்த உலகம் காணப்படுகிறது. நம்மளை சுற்றி அப்படியே நெருங்கி ஒவ்வொரு பாவ கரைகளும் பாவ இச்சைகளும் நம்மையே நெருங்கி சுற்றி 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 வந்து கொண்டே இருக்கின்றது. இப்படிப்பட்டதான பாவ உலகத்துக்குள்ளே இருக்கின்ற நாம் நம்மை நெருங்கி நிற்கின்ற பாவங்களை விட்டு நாம் விலகி ஓட வேண்டும் என்று சொல்லி நம்மை வேதம் எச்சரிக்கின்றது. நம்ம நினைக்கிறோம் இப்படிப்பட்ட பாவத்திலே நாம் விழுந்து போகக்கூடாது, இந்த பாவத்திற்கு விலகி ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் எண்ணினாலும் கூட பாவ எண்ணங்கள் எல்லாம் அவ்வப்போது தலை தூக்கி கொண்டே இருக்கின்றன இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல, நான் இந்த பாவத்தை, இந்த தவறை நான் செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனால் பாருங்க, அதற்கு மேலாக நம்முடைய எண்ணங்கள், பாவ எண்ணங்கள் எல்லாம் அப்படியே தலை தூக்கி நிற்கும்ல நம்முடைய வாழ்க்கையில். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பாவ சோதனையிலிருந்து வெற்றி பெற முடியாமல் இங்கே நிற்கிறீங்களோ, இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே இந்த பாவ எண்ணங்கள் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு, என்னுடைய வாழ்க்கையிலே நான் உயர்ந்து வெளியிலே வர முடியாத அளவிற்கு இந்த பாவ இச்சைகள் என்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வருகிறது, என்னை சுற்றி நெருங்கி நிற்கிறதே என்று சொல்லி நான் முழுமையாக அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த பாவ எண்ணங்களிலிருந்து ஆண்டவர் விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். இதற்கு ஒரே ஒரு விடுதலை எது தெரியுமா? ஜெபத்தின் மூலமாக மாத்திரமே இந்த பாவ இச்சைகளை, இந்த பாவ எண்ணங்களை, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவங்களை நாம் மேற்கொள்ள முடியும். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கின்ற வேதத்தில் இல்லையா? நம்ம ஏசப்பாவை தவிர வேறு எந்த வழியிலையும் நமக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலையே கிடைக்காது. அவருடைய இரத்தத்தினால் மாத்திரமே நமக்கு மீட்பு உண்டு. நம்மை சுற்றி இருக்கிற உலக மனிதர்கள் எல்லாம் பாவத்திற்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்தின் மையத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவற்றின் மத்தியிலேயும் எப்படி ஒரு குளத்துல அந்த தாமரை இலைகள்லாம் இருக்கும்போது பாருங்க, அதுக்கு தண்ணிக்குள்ளே கிடந்தாலும் அந்த இலையில ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்கி நிற்காது. அது அவ்வளோ, அதுக்கு மேலே உள்ள அந்த பசை போன்ற பொருள் தண்ணீரை ஒட்ட விடாமல் பாதுகாத்து கொள்ளும். அதை போல அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் இந்த உலகத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவருடைய இரத்தம் நம்மை சுற்றிலும், நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் நம்மை நெருங்க விடாதபடி மிக அருமையாக காத்துக்கொள்ளும். என்னுடைய வாழ்க்கையில நானும் கூட அப்படித்தான். என்ற எண்ணத்தில் அநேக பாவ எண்ணங்கள் என்னை மேலோங்கி நிற்கும் போது நான் ஆண்டவருடைய கிருபையினாலே, அவருடைய வல்லமையினாலே, அவருடைய இரத்தத்தினாலே ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபித்து விட்டு நாம் வெளியே செல்லுவேன். ஆண்டவரை என்னுடைய கண்களின் மூலமாக, என்னுடைய வாயின் வார்த்தைகளின் மூலமாக, என்னுடைய சிந்தனையின் மூலமாக, என்னுடைய கரங்களினால், கால்களினால் உமக்கு விரோதமாக நான் எந்த பாவமும் செய்து விடாதபடி நான் என்னையே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு வரையிலும் ஆலயத்துக்கு செல்வதாக இருந்தாலும் கூட, ஆண்டவரே நான் வெளியில் போகிறேன், வீட்டை விட்டு நான் வெளியில் போகிறேன்ப்பா, என்னை சுற்றி நெருங்கி இருக்குன்னு அநேக பாவ கரைகள் உண்டு, எதுவும் என்னுடைய வாழ்க்கையை கரைப்படுத்தி விடாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளுங்க என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் போது, ஜெபத்தோடு வெளியே சொல்லும்போது நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள் ஒரு நாளும் நம்மை மேற்கொள்ள விடாதபடி ஏசப்பா நம்மளை பாதுகாப்பாங்க இல்லையா? அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை தான் செய்கிறேன். நான் ஆசைப்படுறோம், நம்ம இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் பாருங்கள், அதை நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதையே நம்ம போய் செய்துடுவோம். ஏன்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த இச்சையின் காரணமாக. அருமையானவர்கள், இது ஆண்டோடைய கரத்தில் கொடுப்போம். ஆண்டவரே நீங்கள் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க என்று சொல்லி ஒரு நாள் என்னிடத்தில் படிக்கிற ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவங்க அப்பாவோட நான் பேசிட்டு இருந்தேன். அவர் ஒரு பயங்கர ட்ரங்கர், நல்ல குடிகாரர். பாருங்க, நான் அவரோட பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், அந்த பையன் ரொம்ப என்கிட்ட அடிக்கடி அழுவான், டீச்சர் நாங்கள் ஒழுங்காக எங்கள் வீட்டில் சாப்பிட முடியல, அம்மாவால் சமைக்க முடியலை, சமைச்ச சாதத்தை கூட எங்களால் சாப்பிட முடியாது, அப்பா அப்படியே தூக்கி போட்டு உடச்சிருவார் அப்படின்னா அடிக்கடி ஸ்கூலில் என்கிட்ட பேசுவான்.
அப்போ நான் ஒரு நாள் அவங்க அப்பாவை நான் பார்க்க நேர்ந்தபோது நான் அப்போ அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ ஐயா நீங்கள் ஏன் குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, டீச்சர் நான் குடிக்கக்கூடாதுன்னு தான் நான் ஆசையோடு போவேன், என்னுடைய வேலைக்கு போவேன், காலையில் போகும்போது வீட்டில் சொல்லிட்டு போவேன், சாயங்காலம் அது வாங்கிட்டு வருவேன் இது வாங்கிட்டு வருவேன்லாம் வீட்டில் சொல்லிட்டு போவேன். ஆனால் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பைசா என் கையில் இருக்காது, பாதியை தொலைச்சிட்டு வந்துடுவேன், பாதியை குடிச்சிட்டு வந்துடுவேன். ஏன்னா நான் வர்ற வழியில் தான் அந்த மதுபான கடை இருக்குது. நான் நிறைய நாள் போகும்போது காலையில் நினச்சிட்டு போவேன், இன்றைக்கி குடிக்கவே கூடாது, அந்த பக்கமே எட்டி பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு போவேன். திரும்பி வர்றப்ப பைசாவோடு வரும்போது பாருங்கள் அந்த கடைக்குள்ளே என்ன அறியாமலே என்னுடைய கால் நினச்சிதுரும் உள்ளே போயிடும் டீச்சர், இதுலேருந்து என்னால் விடுபடவே முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு நாள் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், நல்லா ஏசப்பாட்ட சொல்லுங்கள், ஏசப்பா அந்த இடத்த கடக்கிற வரைக்கும் ஏசப்பா ஏசப்பா உங்களுடைய ரத்தத்தினால் என்னை காத்துக்கொள்ளுங்க, நான் அந்த இடத்துல நான் நெருங்கும்போது என்னுடைய கால்கள் அதை கடந்து போக உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் ஏசப்பாட்ட கேளுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். சில நாட்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் கழித்து என்கிட்ட இப்போ சமீபத்தில் ஒரு நாள் என்னோடு கூட பேசி கொண்டு போது சொன்னார், டீச்சர் நான் இப்போ குடிக்கிறதே இல்லை டீச்சர், அந்த ஆசையே என்னிடத்துல இல்லாமல் போச்சு, உங்கள் ஏசப்பா நிச்சயமாகவே அதை மாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து நான் அடிக்கடி நான் இப்போ அவரை பார்க்குறேன், அடிக்கடி நான் பார்க்குறேன் அவரை. ஆனால் அவர் ஒரு நாள் கூட குடிச்சிட்டு வரதை நான் பார்க்கல. ஏன்ட்டு அன்றைக்கி அவர் சில வருடங்களுக்கு முன்பதாக அவர் பேசும்போது நல்லா தண்ணி போட்டுட்டு தான் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் அவரை அடிக்கடி நான் சந்தித்து பேசுகிறேன். அவர் சொன்னார், டீச்சர் நான் இப்போ குடிக்கவே இல்லை, அந்த ஆசையே என்னிடத்துல இல்லை, அதுக்கு காரணம் யார், உங்கள் ஏசப்பா தான். நான் சொன்னேன், என்னுடைய ஏசப்பால அந்த ஏசப்பா எல்லாருக்கும் உரியவர் தான், அந்த உலக மக்கள் எங்களுக்காக மாத்திரம், கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் இயேசு கிறிஸ்து இல்லை, எல்லா மக்களுக்காகத்தான் இந்த உலகத்தில் அவர் ரத்தம் சிந்தினார். நீங்கள் அவரை உண்மையாக நேசிச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும்னு சொல்லி நான் அவர்கிட்ட பேசினேன். அருமையானவர்களே, பாவ எண்ணங்கள் நமக்கு வரும்போது நாம் அவரையே நினைத்து கொள்ள வேண்டும். அவரே நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு நாம் வாழ்வோம் என்று சொன்னால் எத்தனை பாவங்கள் நம்மை சுற்றி நெருங்கி நின்றால் என்ன, நாம் அதையெல்லாம் நாம் மேற்கொண்டு வாழ முடியும். அன்றைக்கு யோசேப்பு அப்படித்தான், அந்த நெருங்கி வந்த பாவத்தை அன்றைக்கு அவன் செஞ்சிருந்தா சொன்னால் எங்கேயோ நிலைமைக்கு அவன் போயிருக்கலாம். ஆனால் பாருங்க, அவன் சொன்னால் என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி பாருங்க, அவன் பாவத்துக்கு மிக நெருக்கமாக அவன் வந்த போதிலும் அவன் ஆண்டவரை நினைத்து கொண்டான். அவனுக்கு கிடைக்கக்கூடிய மேன்மைகள் அதிகமாக இருந்திருக்கலாம் ஒருவேளை பாவத்தின் மூலமாக. ஆனால் அவன் அதெல்லாம் விரும்பலை. ஆனால் அவன் எல்லாவற்றையும் விட்டு, அந்த நெருங்கி வந்த பாவத்தை விட்டு அவன் ஓடுனதுனால அவனுக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா, ஜெயில் தான். ஆனால் அந்த ஜெயிலே அவன் ஆண்டவரை விட்டு விடாமல் அவரே நோக்கி கொண்டிருந்தபடியால் தன்னுடைய பாதையில் அவர் இயேசு கிறிஸ்து சொன்ன பாதையிலே அவன் ஓட இருந்ததுனாலே பாருங்க, அந்த எகிப்து தேசத்துக்கே அவன் அதிபதியாக மாற்றப்பட்டான். ஆனால் சிம்சோனுடைய வாழ்க்கையில் நான் கூறியபடி அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் அந்த நெருங்கி நின்ற பாவத்திலே அவன் விழுந்து போனதுனாலே பாருங்க, அவன் தன்னுடைய தகப்பனிடத்தில் பெற்றோரிடத்தில் சொல்கிறான், அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும். அந்த நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லுகிற வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, அவன் கண்ணுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறா, அந்த அவள் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு இச்சையில் அவன் விழுந்து போய்விட்டான். இப்படி நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களை நாம் தள்ளிவிட்டு ஓடும் பொழுது நாம் நிச்சயமாகவே நம்ம பெரிய நல்லதொரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ல, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும், அவர் தீமையை பார்க்க மாட்டாத ஒரு சுத்த கண்ணன். அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆகவே நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு நாம் ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவராலே எச்சரிக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தவிர நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ளே சாமி, இந்த 4ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் எங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை நாங்கள் தள்ளிவிட்டு ஓட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே மனுஷர் அறியாத பாவங்கள் எங்களை சுற்றி நெருங்கி நிற்கலாம். எங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை ஆண்டவரே ஒரு பரிசுத்தமில்லாத வாழ்க்கையாக இருக்கலாம் ஐயா. அதை எல்லாவற்றையும் சுத்திகரித்து அப்பா பரிசுத்தராகி உண்மையை நாங்கள் தரிசிக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தந்து ஆண்டவரே எங்களை வழிநடத்தும்படியே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை சுற்றி நெருங்கி ஆண்டவரை எங்கள் வாழ விட முடியாதபடி ஆண்டவரை நாங்கள் உயர்ந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவர் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாதபடி பாவ கரைகள் ஆண்டவரை எங்களை சூழ்ந்து நின்றாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரை எங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற எல்லா பாவங்களையும் தள்ளிவிட்டு என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் ஓடுவதற்கு எங்களுக்கு பலன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இந்த பாவ கரைகளோடு என்னால் என்னுடைய வாழ்க்கை பயணத்தில்
பயணத்தை ஓட முடியவில்லை என்று சொல்லி கலங்கி நிற்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை தொட்டு ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி ஆண்டவரை பரிசுத்தமாக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நீங்க வழிநடத்த போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை